अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட இமாம்கள், நல்லோர்கள், குறிப்பாக ராஜபாளையத்தில் அஃபான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை கொண்ட ஒரு புதிய பள்ளிவாசலின் திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த சபையில் மார்க்க அறிவிலும் அனுபவத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய உலமாக்கள் குழும்பி இருக்கிறார்கள். அந்த உலமாக்களுடைய நற்சிந்தனைகளை கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆர்வத்துடன் வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்குணம் முஸ்லிமுடைய அணிகலன் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அணிகலனை பொறுத்தவரை ஆண்களுக்கு அது பெரிய அளவில் ஆர்வமூட்டப்படாத ஒரு விஷயம். ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அணிகலன் என்று சொன்னால் ஒரே ஒரு அணிகலன் தான். அது என்ன? மோதிரம். அது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்பட்டு முன்வந்து அதை எடுத்துக்கொள்ளவில்லை. மோதிரத்தில் முத்திரை வைத்து கொடுத்தால்தான் இந்த கடிதம் எடுபடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது அந்த மோதிரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயம். பெண்களுக்குத்தான் அணிகலன்கள் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். ஒரு முஸ்லிமிடத்தில் நற்குணம் என்பது அணிகலனை போன்று இருக்கக்கூடாது. அது முஸ்லிமுடைய ஆன்மாவாக, மூமினுடைய ரூஹ், உயிராக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் இந்த நற்குணம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், قد أفلح من زكاها قد أفلح من زكاها قد أفلح من زكاها. இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தியவர் வெற்றி அடைந்து விட்டார். ஒரு மூமினுக்கு வெற்றி அவனுடைய உள்ளத்தை சீர்படுத்துவதில் தான் இருக்கின்றது. அவனுடைய உள்ளத்தை அவன் பக்குவப்படுத்துவதில் தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது. இந்த உள்ளத்தை அவன் தூய்மையாக வைத்துக் கொள்வதில் தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது. வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. இந்த உள்ளத்தை யார் மாசுபடுத்துகின்றானோ அவன் நஷ்டவாளியாகி விட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக நம்முடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பதே இந்த நற்குணம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையும் கூட இந்த நற்குணத்தை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் இருந்தது என்று அவர்களே தெளிவுபடுத்துகிறார்கள். புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக்
நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நற்குணம் ஒரு மூமினிடத்திலே நிறைந்திருக்க வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். உங்களுடைய குணம் மகத்தானது, மகத்தான குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் மகத்தானது. அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டது? நபி அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டது? இந்த கேள்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது. கைஃப கான ஹுல்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன? கான ஹுல்குல் குர்ஆன், அவர்களுடைய குணம் அல் குர்ஆனாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் அல் குர்ஆனாக இருந்தது. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனுடைய உபதேசத்துக்கு தகுந்தவாறு தன்னுடைய உள்ளத்தையும் உணர்வையும் செயல்பாடுகளையும் அமைத்துக் கொண்டார்கள் என்ற விஷயத்தை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னால், அல் குர்ஆனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய குணத்தை செம்மைப்படுத்துவதற்காகத்தான் அல் குர்ஆன் அருளப்பட்டிருக்கின்றது. இதை நாம் உணர வேண்டும். அல் குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு வழங்கியதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? யுஸக்கீஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம். அல்லாஹ்வுடைய வசனங்களை இந்த ரசூல் இந்த மக்களுக்கு படித்து காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாம் பண்பட வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும், நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான விஷயம். ஈமான் இல்லாமல் சொர்க்கம் போக முடியுமா? ஈமான் இல்லாமல் சுவனம் போக முடியுமா? வாய்ப்பு இருக்கின்றதா? வாய்ப்பே இல்லை. லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சும் முஃமினா, ஈமான் கொண்ட ஆன்மாவை தவிர யாரும் சுவனத்துக்குள் நுழைய முடியாது. சுவனம் செல்ல வேண்டும் என்றால் நம்மிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமானை அதிகப்படுத்துவதற்குரிய வழிதான் நற்குணங்கள். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய நற்குணங்கள் அஹ்லாக்குல் ஹசனா, இந்த நற்குணங்கள் இது நம்மிடத்திலே ஈமானை அதிகப்படுத்தும். ஈமான் என்பது ஒரே நிலையில் இருக்காது. ஒரு நேரத்திலே கூடும், ஒரு நேரத்திலே குறையும். ஈமான் எப்போது கூடும்? நம்மிடத்திலே நற்சிந்தனைகளும் நற்செயல்பாடுகளும் வரும்போது நம்மிடத்திலே ஈமான் அதிகரிக்கும். நம்மிடத்திலே பாவங்களும் தீய சிந்தனைகளும் வரும்போது ஈமான் டவுன் ஆயிரும். நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய விஷயம்தான் நற்குணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் ஒரு கிளை, வெட்கம் ஈமானில் ஒரு கிளை என்று சொன்னார்கள். இப்ப நற்குணம் ஈமானுடைய விஷயங்களாக இருக்கின்றது, ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஐயுல் முஃமினீன அஃதல், ஈமான் கொண்டவர்களில் யார் மிகச் சிறப்புக்குரியவர்? ஈமான் கொண்டவர்களில் உயர்ந்தவர் யார்? ஏன்னா ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் சம அளவுல கிடையாது. ஆனா அதுல யார் உயர்ந்தவங்க இல்லைன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த அதிகாரம், அந்த அளவுகள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதை யார் முடிவு பண்ணுவா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முடிவு படுவான். ஈமான் கொண்டவர்களில் உயர்ந்தவர்கள் யார், அதை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர் யார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முடிவு பண்ணுவான். அந்த ஈமானில் உயர்ந்தவர் யார் தெரியுமா? அஹ்ஸனுஹும் அஹ்லாகன், இறை நம்பிக்கையாளர்களில் குணத்தில் யார் சிறந்து விளங்குகின்றாரோ அவர்தான் ஈமானில் உயர்ந்தவர்.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நாம் மனிதர்களில் சிறப்புற வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை நம் அனைவருக்கும் இருக்கின்றது. இந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நற்குணங்களை எல்லாம் நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய போதனைகளை உள்வாங்க வேண்டும், நல்ல மக்களுடன் நட்பு கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்லொழுக்கங்களையும் நற்சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய இயல்பு, நம்முடைய உள்ளம், அறிஞர்கள் சொன்னார்கள், அது ஒரு திருடனை போல. இந்த உள்ளம் இருக்கின்றதே இயல்பு, அது ஒரு திருடனை போல. திருடன் என்ன செய்வான்? நல்ல விஷயத்தை பார்த்தால் உடனே திருடிக் கொள்வான். அப்படித்தான் மனிதனுடைய இயல்பு. அது ஒருவரிடத்திலே ஒரு விஷயத்தை பார்த்தால் அப்படியே எடுத்துக்கொள்ளும். எனவே நீங்கள் நல்லோர்களிடத்திலே நட்பு வையுங்கள், சிறந்தவர்களிடத்திலே நற்குணம் உள்ளவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நற்சிந்தனைகளையும் நற்செயல்பாடுகளையும் நல்ல குணங்களையும் உங்களுடைய இயல்பு திருடிக்கொள்ளும் என்று நல்லறிஞர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பொன்மொழிகளை பார்த்தால் இந்த நற்குணங்களை மையப்படுத்தித்தான் அவர்களுடைய உபதேசங்கள் அதிகமாக இருந்திருக்கின்றது. நற்குணம்னா என்ன? இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கு அழகான விளக்கத்தை சொல்கிறார்கள். நற்குணம் என்பது நாம் நல்லறங்களை செய்வது, பாவமான காரியங்களை விட்டு விலகி இருப்பது, பிற மக்களிடத்திலே நல்ல விதமாக நாம் பழகி கொள்வது. நல்லறங்களை செய்வதை பொறுத்தவரை பரவலாக அந்த நல்லறம் நம்மிடத்தில் இருக்கின்றது. நாம் நிறைய நல்லறங்களை நாம் செய்கின்றோம், தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், தானம் தர்மங்களை செய்கின்றோம். இப்படி எத்தனையோ நல்லறங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் நற்குணம் தான், நல்ல அகலாக்கு தான். அதே போன்று தீமையான விஷயங்களை விட்டு விலகி இருப்பது, விபச்சாரம், மானக்கேடு, இப்படி எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டு விலகி ஒரு மனிதன் ஒழுக்கமான வாழ்வை வாழ்வதே நற்குணம் தான். ஆனால் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது. பெரும்பாலும் நாம் இந்த ரெண்டு விஷயங்கள்ல நம்ம சரியா இருந்துருவோம். நல்லறங்களை செய்வோம், பாவமான விஷயங்களை விட்டு விலகி இருப்போம். இதுல எல்லாம் ஓரளவுக்கு நாம பக்குவப்பட்டு விடுகிறோம். ஆனால் நாம் பக்குவப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் மூன்றாவது ஒரு விஷயம், பிற மனிதர்களிடத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், அதில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். மூன்றுமே முக்கியம். இரண்டு முக்கியம், மூன்றாவது முக்கியம் அல்ல என்றல்ல, மூன்றுமே மிக முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ஒரு ஹதீஸில் மூன்று விஷயத்தையும் அவர்கள் சேர்த்து குறிப்பிட்டார்கள். இத்தகில்லாஹ ஹைஸ்மா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடந்து கொள். நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள். அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தடை செய்த பாவங்களை எல்லாம் விட்டு விலகி நாம் இருக்க வேண்டும். வஅத்பிஇல் ஹஸனா வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனா, ஒரு தீமையை நீ செய்து விட்டால் அந்த தீமைக்கு பிறகு ஒரு நன்மையை நீ செய்து விடு. தம்ஹுஹா, நீ செய்யக்கூடிய இந்த நன்மை அந்த தீமையை அழித்து விடும். நல்லறங்களை அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய பாவங்களுக்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரண்டாவதாக நல்லறத்தை நமக்கு ஆர்வமூட்டுகிறார்கள். மூன்றாவது அவர்கள் சொன்னார்கள், வஹாலிகின் நாஸ பிஹுஸ்னின் ஹுல்கின், நற்குணத்துடன் நீ மக்களிடத்திலே பழகு. பிற மக்களிடத்திலே பழகும் போது நாம் நற்குணத்துடன் இருக்க வேண்டும். எது நற்குணம்? இப்லீஸ் எங்கே கெட்டான்? இந்த நற்குணத்தில் தான் அவன் கெட்டான். இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய மாட்டேன் என்று சொன்னானா? யா அல்லாஹ், நான் உன்னை வணங்க மாட்டேன், உனக்கெல்லாம் நான் சஜ்தா செய்ய முடியாது என்று இப்லீஸ் எங்காவது அல்லாஹ்வை முதலில் மறுத்தானா என்றால் இப்லீஸ் இடத்துல வந்த பிரச்சனை இதுவல்ல. அவனிடத்துல வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? சக மனிதர்களிடத்துல அவன் எப்படி நடந்து கொள்வது. இங்குதான் நம்மிடத்துல உள்ள கோளாறும் இதுதான். அல்லாஹ்வுடைய கடமைகள்ல நம்ம கரெக்டா இருந்துடுறோம், தொழுகையில கரெக்டா இருந்துடுறோம், ஹராமான விஷயங்கள், மானக்கேடுகள், அதிலை விட்டு விலகி இருக்கிறதுலையும் ஓரளவுக்கு நம்ம கரெக்டா இருக்கிறோம், ஓரளவுக்கு. ஆனால் பிற மனிதர்களிடத்துல பழகக்கூடிய விதங்களில்
நம்முடைய நடத்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இதை நாம் கண்டிப்பாக அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்லீஸ் அழிந்தது பிறரிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையில தான் அவன் அழிந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீ ஆதமுக்கு சுஜூது செய் என்று சொன்னான். இப்லீஸ் சொன்னான், அவருக்கு நான் சுஜூது செய்ய முடியாது. ஹலக்தனி மின் நார் ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய். ஆனா ஹைரும் மின்ஹு, நான் ஆதமை விட சிறந்தவன். இந்த வார்த்தைகள் தான் அவனை வழிகெடுத்தது. ஆதமை விட நான் சிறந்தவன், ஆதமை விட நான் சிறந்தவன். இந்த நான் சிறந்தவன் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வந்தால் நம்மிடத்திலே நற்குணம் இல்லை, ஷைத்தான் நம்மிடத்திலே வந்து விட்டான், நாம் சுதாரிக்க வேண்டும். இப்லீஸ் அன்றைக்கு இந்த வார்த்தையை தெளிவாக கூறிவிட்டான், நான் சிறந்தவன் என்ற வார்த்தையை. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்மில் பலர் தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் இது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஓடிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் சுய பரிசோதனை செய்யுங்க. ஒரு முஸ்லிமை பார்க்கும்போது இவனெல்லாம் ஒரு ஆளா, இவரை விட நான் சிறந்தவன். இன்றைக்கு இந்த எண்ணத்தில் பலர் சலாம் சொல்வதில்லை. ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை சந்திக்கும் போது சலாம் சொல்ல வேண்டும். அப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள். அதை நீங்கள் பரப்பினால் ஒருவரை ஒருவர் நேசித்து விடுவீர்கள். ஒருவரை ஒருவர் நேசித்து விட்டால் நீங்கள் ஈமான் கொண்டு விடுவீர்கள். ஈமான் கொண்டு விட்டால் நீங்கள் சுவனத்துக்கு சென்று விடுவீர்கள். யார் சொன்னது? யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சலாமை நமக்கு சொல்ல முடியாம ஆக்கிட்டானே இப்லீஸ். ஏன்? இந்த எண்ணம், நாம் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, உன்னை விட நான் சிறந்தவனா என்னை விட நீ சிறந்தவனா, இந்த எண்ணம் நம்மிடத்திலே வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? எந்த ஒரு முஸ்லிமை பார்த்தாலும் அற்பமாக நினைக்க மாட்டார்கள், தன்னை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன் என்று அவர்கள் கருத மாட்டார்கள். ஒரு முஸ்லிமை பார்க்கும் போது எப்படி ஈமானில் உயர்ந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணம், அல்லாஹ் நாடினால் இவர் நம்மை விட சிறந்தவராக இருக்கலாம். என்றைக்கு இந்த உணர்வு வருகிறதோ, ஒரு முஸ்லிமை பார்க்கும்போது நான் அற்பத்திலும் அற்பமானவன் என்ற எண்ணம் தான் நமக்கு வர வேண்டும். நான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன். அது இப்லீசுடைய குணம். இப்லீஸ் எதுல பெருமை அடிச்சான்? என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய், அவரை நீ களிமண்ணால் படைத்தாய். நெருப்பினால் படைக்கப்பட்டது உன்னுடைய உழைப்பா, உன்னுடைய முயற்சியா? உன்னுடைய முயற்சி எதுவுமே இல்லை. அதுல முழுக்க முழுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேலை. ஆனால் அதிலே தனக்கு பங்கு இல்லாத ஒரு விஷயத்தில் அவன் பெருமை அடித்தான், நான் உயர்ந்தவன். அவன் அழிந்ததற்கு காரணம் இரண்டு பண்புகள், இரண்டு தீய பண்புகள். ஒன்று பொறாமை, இன்னொன்று பெருமை. இந்த இரண்டிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும், நாம் தப்பிக்க வேண்டும். பொறாமை, பொறாமை என்றால் என்ன? இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்பது ஒரு மனிதனிடத்திலே ஒரு நலவை நாம் பார்க்கிறோம், அந்த நலவு அவனிடத்திலே அழிய வேண்டும், அந்த நலவு அவனிடத்திலே இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் பொறாமை. ஒரு இடத்திலே நாம் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கிறோம், அவர் ஒரு கல்வியாளராக இருக்கிறார் அல்லது ஒரு செல்வந்தராக இருக்கிறார், அந்த செல்வத்தை கொண்டு பல்வேறு நல்லறங்களை செய்கின்றார். இதை பார்த்து பொறாமைப்பட்டு அதுவும் நம்மிடத்திலே இருந்தால் நாமும் அதுபோன்று நல்ல காரியத்தை செய்யலாமே என்று ஆசைப்படலாம். ஆனால் இவர் அழிய வேண்டும், இவரிடத்தில் இந்த சிறப்பு இருக்கக்கூடாது என்று நினைப்பது அது ஷைத்தானுடைய பண்பு. இந்த பொறாமையால் இப்லீஸ் அழிந்தான். பெருமை, நான் உயர்ந்தவன், நான் பெருமையானவன், நான் சிறப்புக்குரியவன், இந்த உணர்வு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள் இந்த பூமியிலே நடந்து சென்றால் பணிவுடன் நடப்பார்கள். இந்த பணிவு என்பது நம்முடைய நடைகளிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய நடத்தையில செயல்பாடுகள்ல வரணும். ஆணவ நடை கூட ரஹ்மானுடைய அடியார்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். இந்த பண்பு நமக்கு இடத்திலே வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய செயல்பாடுகளை எடுத்து பாருங்கள். பிற மனிதர்களிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எப்படி? அவர்கள் ஒருவரிடத்திலே பழகினால் அவருடைய உள்ளத்தை அவர்கள் வென்றெடுத்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பண்பு இது.
ஒருவரிடத்தில் அவர்கள் பழகினால் எதிரி கூட நண்பனாக மாறிவிடுவான். எத்தனை சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம் ஹதீசுகளிலே. ஒரு மனிதர் வந்தார், நபி அவர்களை கொலை செய்வதற்காக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வாளை ஏந்தி கொண்டு ஒரு மனிதர் வந்தார். வாளை உருவி விட்டார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் இருந்தார்கள். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், இந்த மக்களிடமிருந்து அல்லாஹ் நபியே உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார்கள். வாளை உருவி கொண்டு அந்த மனிதர் கேட்டார், என்னிடமிருந்து இப்போது உங்களை யார் காப்பாற்றுவார்? மை யம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயப்படாமல், நிதானம் இழக்காமல் உறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். இந்த வார்த்தையை கேட்டவுடன் எதிரியின் கையில் இருந்த வாள், அவர் நடுங்கி அந்த வாளை கீழே போட்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வாளை எடுத்து விட்டு அவரிடத்திலே கேட்டார்கள், இப்போது உன்னை யார் என்னிடமிருந்து பாதுகாப்பார்? அவர் முஸ்லிம் இல்ல. அவர் சொன்னார், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், நான் இனிமே உங்களுக்கு எதிராக நான் நடக்க மாட்டேன், ஒதுங்கிக் கொள்வேன் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர் மன்னித்து விட்டார்கள். உலகத்துல எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு பண்பை பார்க்க முடியுமா? ஒரு தலைவரை பற்றி ஏதாவது ஒன்று பேசிவிட்டாலே கைது நடவடிக்கை, அவரை பிடித்து சிறையில் அடைத்து விடுவார்கள். ஆனால் நபி அவர்களை கொலை செய்ய முயற்சி, அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைச்சிருந்தா கொலை செஞ்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்தவரையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அப்புறம் என்ன, நமக்கு என்ன பாதிப்பு வந்துருச்சு? யாரால? இன்னைக்கு நம்ம பிறரை மன்னிக்க தயார் இல்லை, அப்படிதானே? வல் காலிமீனல் கைல், கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியாருடைய பண்பாக சொல்கிறான், கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள். வல் ஆஃபீனா அனின் நாஸ், பிற மக்களை மன்னிப்பார்கள். பிறரை மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பண்பு நம்மிடத்துல வரப்போகின்றது. இஸ்லாம், இஸ்லாம், ஈமான், மார்க்கம் அப்படின்னு சொல்றோம், நற்குணம் இல்லையே. அல்லாஹ் போதிக்கக்கூடிய இந்த பண்புகள் எதுவும் நம்மிடத்துல இல்லையே. இப்லீசுடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதே. எப்போது நாம் பக்குவம் அடைய முடியும்? பிறரை மன்னியுங்கள், அதில் தான் சிறப்பு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு விருந்துன்னு கூப்பிட்டு விஷத்தை வச்சு கொடுத்தா ஒரு பெண்மணி, ஒரு யூத பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு கொலை செய்யுமாறு சொன்னாங்களா? மன்னித்து விட்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு, சில பேர் அந்த செய்திகளை நாவிலே எடுத்து பரப்பினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய உறவுக்காரர்கள் கூட இதிலே பங்கெடுத்திருந்தார்கள். அந்த கோபத்தில், அவரும் மனிதர் தானே, ஆரம்பத்திலே சொன்னார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என் அருமை மகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி இப்படி பேசியவர்களுக்கு இனிமே நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், இது அல்லாஹ்வின் மீது ஆணை என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினான், அலா துஹிப்பூனா யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அலட்சியம் செய்யுங்கள், மன்னியுங்கள். இப்படி ஒரு வசனம் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை மன்னித்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? இன்னி உஹிப்பு அன் யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அவரை நான் மன்னித்து விட்டேன், அவருக்கு பழையபடி நான் கொடுத்த உதவி தொகையை இப்போதும் இனியும் நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். இது குர்ஆன் வசனம் இறங்கியவுடன் நடந்த மாற்றம். ஆனா நம்மள எத்தனை பேருக்கு நம்முடைய ஈமான் கொண்ட சகோதரர்கள் மத்தியில் சண்டை, பிரச்சனைகள், அந்த பாவத்தை, குற்றத்தை மன்னிக்க மனமில்லாமல் நாம் நடந்து கொள்கின்றோம். இப்ப இதெல்லாம் நற்குணம் என்பதை பொறுமை என்றுதான் சொல்கிறார்கள். சபர், பொறுமை, சகிப்புத்தன்மை, பிறரை மன்னிக்க கூடிய மனப்பான்மை, அதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஏராளமான முன்மாதிரிகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இரண்டு தோழர்களும் எப்படிப்பட்ட தோழர்கள், எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள். ஆனால் இந்த சிறப்புக்குரியவருடைய சிறப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் என்றைக்கும் தங்களுக்கு மத்தியில் நான் உயர்ந்தவர், நீ உயர்ந்தவர் என்ற பாகுபாடு காட்டியதே இல்லை.
அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கு மத்தியிலையும் சண்டை சச்சரவுகள் எல்லாம் உருவாகும். அப்போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ரெண்டு பேரும் உரையாற்றி கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த கணமே, அந்த வார்த்தையை சொன்ன மறு வினாடியே தன்னுடைய தவறை உணர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். யாரிடத்திலே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே. இந்த உம்மத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மிகச்சிறந்த ஒரு மனிதர் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய பண்பு என்ன தெரியுமா? பிறருக்கு கெடுதல் செய்தால் மானம் பார்க்காமல் மன்னிப்பு கேட்பார்கள். இதனால் தான் அவர்கள் உயர்ந்தார்கள். உமரே, நான் பேசாத ஒரு வார்த்தையை பேசிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேதனைப்பட்டு புண்ணாக இருக்கின்றது. அப்போது அவர்களுக்கு மன்னிக்க மனமில்லை. அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிறார்கள். மற்றவர்களாக இருந்தால் உமர் ரலியல்லாஹுடைய நடைமுறை வேற முறையா இருக்கும். ஆனா சொன்னது யார்? அபூபக்கர் சித்தீக். அவரிடத்திலே நாம் கடுமை காட்ட முடியாது. அவர் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தினார்கள். எதையும் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டு செல்கிறார்கள். இது கதை அல்ல, கற்பனை அல்ல. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உண்மை சரித்திரம். அந்த நல்லவர்களுடைய பண்பு எப்படி என்று பார்த்து அந்த பண்பை நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னாடியே செல்கிறார்கள். உமரே, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஏன் இந்த அளவுக்கு செல்ல வேண்டும்? அடுத்தவர்களுக்கு ஒரு கெடுதி செய்தால் எந்த தீனாரும் திருகமும் உதவாத அந்த நாளில் நாம் மாட்டிக்கொள்வோம். அந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். இப்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், பாதிக்கப்பட்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்டு விடுவோம். மன்னிப்பு கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டாங்க. கதவை சாத்தி விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தார்கள். அவர்கள் வரக்கூடிய தொனியே தன்னுடைய வேட்டியை தூக்கி கொண்டு வேகமாக வந்தார்கள். இந்த காட்சியை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து விட்டார்கள், அபூபக்கர் ஏதோ ஒரு வழக்கை கொண்டு வருகிறார், இதோ உங்களுடைய தோழர் ஒரு வழக்கை கொண்டு வருகிறார் என்று சொன்னார்கள். நபி அவர்களிடத்திலே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய தவறை உணர்கிறார்கள். அபூபக்கர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு தவறை தெரியாமல் செய்து விட்டார். பிறகு மனம் வருந்தி நம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார். அவரை மன்னிப்பதுதான உயர்ந்த பண்பு. ஒரு மனிதர் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும் போது நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வது தவறுதானே? இப்படிப்பட்ட தவறு நம்மிடத்திலே இருக்கிறதே என்று தன்னுடைய தவறை உணர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு முதல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா இவங்க வீட்டை தேடி அவங்க வந்தாங்க. இப்ப நாம தான் அவரை தேடி போகணும். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அவருக்கு அவர் வேதனைப்படுத்திட்டோம், அவரை தேடி செல்வோம் என்று இவரை தேடி அவர்கள் செல்கிறார்கள். வீட்டிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை. எங்கே இருப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் தான் இருப்பார்கள். எனவே அங்கு சென்றார்கள். அங்கு சென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிவந்து போய் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ள ஒரு பண்பு, அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அது உடனே அவருடைய முகத்திலே தெரிந்துவிடும். நபி அவருடைய முகமெல்லாம் சிவந்து போய் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தவராக நபிகளாருடைய சபைக்கு வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலையை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாம் நபி அவரிடத்திலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்ததற்கு காரணம் நம்மையும் அபூபக்கர் அவர்களையும் சேர்த்து வைப்பார்கள் என்பதற்காகத்தான். ஆனால் எங்கள் நிலைமை வேற மாதிரி ஆயிடுச்சு. விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு விட்டார்கள். நபி அவர்களுக்கு பக்கத்திலே வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, தவறு நான் தான் செய்தேன், குற்றம் எல்லாம் என் மீது தான், உமர் மீது எந்த குற்றமும் இல்லை, அவரை விட்டு விடுங்கள். எப்படிப்பட்ட ஒரு பக்குவம் என்று பாருங்கள். பொதுவாக இது மாதிரியான நிகழ்வுகள்ல மனிதனுடைய நடத்தை எப்படி இருக்கும்? இவெல்லாம் ஒரு மனிதனா?
அந்த தவறை தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம தெரியாம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிக்க மாட்டேங்கிறாங்களே, இன்னும் கோபம் அதிகமாயிரும், பகைமை அதிகமாயிரும். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் அதிகமாகவில்லை. காரணம், தவறு செய்தது நாம், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாம் தான் பணிந்து போக வேண்டும். இதுதான் அவர்களுக்கு மத்தியில் இருந்த அந்த ஈமானிய உணர்வு, ஈமானிய நெருக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் எழுந்து பேசினார்கள். மக்களே, ஹல் அன்தும் தாரிகூனலி சாஹிபி, எனக்காக என்னுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் விட்டு விடுவீர்களா? எனக்காக என்னுடைய தோழரை நீங்க நோவினை செய்யாமல் விட்டு விடுங்கள். எனக்காக அவர் ஏதாவது உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசினா கூட எனக்காக அதை பொறுத்து கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நான் உங்களிடத்திலே இஸ்லாத்தின் ஆரம்ப நேரத்திலே நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், கதப்த, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட என்னை பார்த்து சதக்த, அல்லாஹ்வின் தூதரவர்களே நீங்கள் உண்மைதான் சொன்னீர்கள் என்று உண்மைப்படுத்தியவர். இந்த உலகத்திலே தன்னுடைய உயிராலும் பொருளாலும் எனக்கு பேருபகாரம் செய்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அவர்களுடைய சிறப்பை எல்லாம் அடுக்கி இனிமே என்னுடைய தோழரை இப்படி நோவினை செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நோவினை செய்யப்பட்ட சம்பவம். இதற்கு பிறகு அவங்க எதையாவது பிறரை காயப்படுத்தினா கூட சஹாபாக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏனென்றால் நபிகளாருக்கு அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கண்ணியம், அதை கவனித்து அவர்கள் நடந்து கொண்டார்கள். இதிலிருந்து நாம என்ன படிப்பினை பெறுகின்றோம்? பிற மனிதரிடத்துல நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் மிக முக்கியமானது. அதுதான் பிறரை இஸ்லாத்திற்கு கொண்டு வரக்கூடிய விஷயம். முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நம்ம பழகுறோம், நம்ம அண்டை வீட்டுக்காரர் கூட நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த உறவு எப்படி, நம்மை பற்றி நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா அவர் என்ன மதிப்பு கொடுப்பார், நம்முடைய உறவினர்கள்ட்ட நம்ம எப்படி நடக்கிறோம், நண்பர்கள்ட்ட எப்படி நடக்கிறோம், இதையெல்லாம் நாம் கவனித்து நம்முடைய நற்குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்குணத்துடன் வாழ்ந்து இந்த ஈமானை அதிகப்படுத்தி கொண்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.